ஹலோ கைஸ், ஸ்கைஃபர் ஸ்டுடியோ தமிழுக்கு உங்களை வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த அனிமே பற்றி பார்க்க போறோம்னா விண்ட் பிரேக்கர் சீசன் 1 எபிசோட் 3. ஆல்ரெடி 2 எபிசோட் பண்ணியிருப்போம், அது மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ எபிசோட் 3க்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோவை பார்த்துருங்க. எபிசோடோட ஓப்பனிங்கில் ஸ்கூல்லேயே ரொம்ப டேஞ்சரான சுகேஸ்தாவும் நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்து வாயை பிறந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ லைட்டாக அசர நேரம் பார்த்து அந்த சுகேஸ்தா நம்ம ஹீரோ பொழந்து கட்டலான்னு வருவோம். ஆனால் நம்ம ஹீரோ ஒரு அடி கூட மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் ரொம்ப கடுப்பை இன்னும் வேகமாக தாக்குவோம். நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த பேட்ச் போட்ட வேற நம்ம அந்த சுகேஸ்தாவை உசி பேத்திட்டே இருப்பான். அவன் இப்படிப்பட்டாலும் அப்படிப்பட்டாலும் அவன் இன்னும் விரியாய் நம்ம ஹீரோ அடிப்பான். ஆனால் நம்ம ஹீரோ ஒரு அடி கூட வாங்க முடியாது, தப்பிச்சுட்டே இருப்பார். சடனாக நம்ம ஹீரோவுக்கு கால் வலிக்கிடும். இதுதான் சான்சஸ் சொல்லி அவனும் ஒரு பஞ்சோட விடுவான். ஆனால் நம்ம ஹீரோ அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சிருவார். தப்பிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பேக் ஃபிளிப் அடிச்சு அவனுக்கு வாயிலே ஒன்று விடுவார் பாருங்க. அப்பா செம்ம அடி. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. அடி வாங்கின அவனுக்கு மூக்குலேருந்து சரியான ரத்தம் வரும். இதை பார்த்து நம்ம ஹீரோ நீ ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை, திரும்ப வந்து முயற்சி பண்ணுவான். இதை பார்த்துருக்கிற அந்த காமெடி பீஸுக்கு அடி வயிறு கலங்கிடும். 2 பேரும் நேருக்கு நேரு மோதும் போது அப்போ தான் மைக்லேருந்து ஒரு சவுண்டு வரும். அதாவது ஸ்கூல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்களா, அதுலேருந்து ஒரு குரல் வரும். இதை கேட்ட எல்லாருமே அப்படி செல்ல மாதிரி நின்றுவாங்க. இது பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அடுத்த சைடில் இந்த ஸ்கூலோட டானை காட்டுவாங்க. அந்த குரலை கேட்ட நம்ம ஹீரோ கைப்படும், நம்மளோட சக்தி வாய்ந்த ஒருத்தன் இங்கே இருக்கான்ட்டான்னு. அந்த டானும் ரக்கடா பேசாமல் பல மாதிரி பேசிட்டு இருப்பார். அந்த காமெடி பேச உடனே என்னடா இது குரல், இதெல்லாம் ஒரு குரலான்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த சுகேஷா கிட்ட வந்து நீ சொன்னது இப்போ திரும்ப சொல்லணுவா, இல்லை நான் ஒன்றும் சொல்லணும் பயந்து போய் ஹீரோ காலை பிடிச்சிட்டு உட்காந்துருவான். அதுக்கப்புறம் இந்த பேட்ச் போட்ட இப்போ நீங்கள் சண்டை போடுறது மட்டும் அவர் தெரிஞ்சா அவ்வளோதான் சொல்லுவான். ஹீரோ இல்லை இவன் தான் முதல்ல சண்டை ஆரம்பிச்சானுவான். இப்படியே கொண்டாத்துக்கு பேச்சு வச்சு போகுது. அப்புறம் பேட்ச் போட்டவன் குறுக்கால வந்து நீங்கள் சண்டை போட்டது டானுக்கு தெரியக்கூடாதுண்ணா, 2 பேரும் கையை கோத்துக்கோங்கன்னு சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாதுடா, அவன் தான் ஃபஸ்ட்டு சண்டை ஆரம்பிச்சான், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். அந்த காமெடி பீஸ் ஒழுங்காக கையை கொடுத்ததில்ல பண்ணுவான். நம்ம ஹீரோ அவனுக்கு டங்குன்னு ஒரு கோல் போட்டு அது என்னால் கையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். அப்புறம் 2 பேரும் சம்மந்தமாக இருக்கு, 2 பேர் கை கொடுப்பாங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சிரு பார்த்தா கையை கொடுக்கும்போது 2 பேரும் அடிக்கடி சாவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹீரோ மேலே பாஞ்சு வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நீ வேற லெவலில் சண்டை போட்ட, என்ன ஒரு அடி தெரியுமா அப்பா, என்னால் இந்த மாதிரி அடிக்க முடியாது. அவன் சூப்பராக பேக் ஃபிளிப் அடித்தாலே இதெல்லாம் ஹீரோவை பார்த்துட்டே இருக்காரு. உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. நம்ம ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது யாருமே அவன் விசித்திரமாக இருக்கான், எல்லாரும் அவனை பற்றி பயந்து யாருமே அவன் கூட சேரவே மாட்டாங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாயிடுது. அப்புறம் ஹீரோயின் ஜாலியாக அவங்க கூட விளையாடிட்டு இருக்கான். அப்போ தான் ஒருத்தன் வாயிலே வண்டி விட்டுட்டு வரான். எல்லாரும் வாங்க நம்ம வெளியே போடுறோம். ஆமாம் யாரா நீ எதுக்கு இங்கே வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கணும். அடுத்த சீனில் நம்ம ஹீரோட முகத்தை பார்க்கும்போது தெரியும், ஏன்டா சண்டை போட தான் கூப்பிடுங்க பார்த்து இப்படி பெயிண்ட் அடி கூட்டிங்களான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அந்த வாயில் வண்டி விட்டுருவேன். எல்லாரும் இன்னைக்கு தயாராக இருக்கிறீங்களா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே பேட்ரலிங் பண்ண போகிறோம், நம்ம கூட இவங்களும் வராங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃப்ரேம்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே காட்டிக்கும் போது இந்த ஸ்பைக் மண்டியை வரான். இது யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோ கூட சேர்ந்து சண்டை போடானே, அதான் இரும்பு பேட்டை கையால் வளைச்சானே, அதான் ஹீரோக்குன்னு பார்த்தோன்னு ஞாபகம் வருது. அப்புறம் இவனை பற்றியும் நேற்று வந்து சண்டை போட்ட ஹீரோ அந்த காமெடி பீஸ் கிட்ட சொல்ல போகிறான். உடனே ஸ்பைக் பண்ணி ஓடி வந்து இவனை பிடிக்கிட்டு ஓரமாக தூக்கி போட்டு, டேய் நேற்று நாங்கள் வந்ததெல்லாம் நீ யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாதுடா, புரியுதானுவான். எனக்கு நீ ஒன்று ஆர்டர் போட தேவையில்லை, நான் சொல்ல மாட்டேன், அது உனக்கே நான் வந்துச்சுன்னுவான். உடனே அந்த ஸ்பைக் மண்டியை மாற்றி தூக்கி போட்டு ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் எல்லாரும் பேட்ரோலிங் கிளம்புறாங்க. பேட்ரோலிங் போயிட்டு நம்ம ஹீரோ இதுதான் ஒரு சுற்றுலா ஒரு பேட்ரோலிங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். இப்படியே பேட்ரோலிங் போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் சடனா ஹீரோ பார்த்து திரும்பிட்டு, நேற்று நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்க தானே அந்த ஸ்பைக் பண்ணி கேட்பான். நான் ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட் இவன் தான் சண்டை ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு முறைச்சிட்டே இருப்பாங்க. தீயா பறக்கும் கண்ணில் ஸ்பைக் பண்ணி வாயை முடிட்டு இருங்கடா நம்ம பேட்ரோலிங் வந்திருக்கோன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மற்றவங்களும் பேட்ரோலிங்கில் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் உதவி தேவைப்படுது எல்லாருக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உதவி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே கிராஸ் பண்ணும்போதே ஒரு பிரிட்ஜை பார்க்குறாங்க. அந்த பிரிட்ஜில் ஏதோ ஒரு படம் போட்டிருக்கு. இதை பார்த்துக்கிட்டு யாரா இது பூனை படத்தெல்லாம் செவத்தில் உடஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே ஸ்பைக் பண்ணி குறுக்கில் வந்து இல்லை டி அப்படிலாம் பேசாது, யாராவது கேட்டால் பிரச்சனை ஆகிடும். ஏன் சொல்லக்கூடாது, என்ன பிரச்சனை நம்ம கேட்பான். அது பூனை இல்லைடா, அது ஒரு லயன். இந்த பிரிட்ஜை தாண்டின பிறகு சக்திக்காக சண்டை போகிற ஒரு கேங் அங்கே இருக்குது. இதை கேட்டு நான் ஹீரோ கைப்படுது. அப்படியா, கண்டிப்பாக நாங்கள் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். அங்கேருந்து ஒருத்தன் ஓடி வருவான் கதிரி அடிச்சுக்கிட்டு. யார் அவங்கள துரத்தி வருதுன்னு பார்த்தா இந்த லயன் கேங்கில் சேர்ந்து ஒரு 2 பேரும் அந்த சின்ன பையனை போட்டு துரத்திடுவாங்க. கிட்டத்தட்ட அவனை பிடிக்க வந்துடுவாங்க. ஹீரோ சுகேஷ் சேர்ந்து ஃப்ளையிங்லேயே ஒரு கீ கூட்டு அவங்க கதையை முடிச்சிருவாங்க. அடிச்சடிக்கு தம்பி மட்டை ஆகிடுவார். அங்கே அடிக்க பையனுக்கு மூக்கிலேருந்து ரத்தமாக ஸ்பாட் அவுட்டில் செத்த மாதிரி கிடப்பான். நம்ம ஹீரோ சுகேஷை பார்த்து நீங்கள் இந்த கிளம்பு, இவங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கு சுகேஷ் இல்லை நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நான் இவங்களை பார்த்துன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த லைன் கேங்லேருந்து இன்னொருத்த வருவான். இங்கே வந்து இங்கே என்ன பிரச்சனை, இவன் இப்படி படுத்துனுங்கன்னு கேட்பான். இவனை பார்த்துருக்கிற ஸ்பைக் பண்ணிட்டு அடிவரி கலங்கிடும். அதுக்கப்புறம் இவன் யாருன்றது இவங்க டீமை கிட்ட சொல்கிறான். இவன் தான் லயன் கிங் கேங்கோட 2வது லீடர்னு சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ கை பின்னு அதிகமாக வாடா சண்டைக்கு போடலான்னு கூப்பிடுவான்.
அப்புறம் அந்த மூக்கில் அடிப்பட்ட இருந்துச்சு இந்த உன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கடுப்பில் கத்திட்டு இருப்பான். ஆனால் கண்ணாடி பட்டலையே அந்த 2ஆவது லீடர் அவன் மண்டியை பொழந்துருவான். 2 பேர் கூட ஒன்றால் சமாளிக்க முடியல. நீலாம் ஒன்றுக்குமே லாய்க்கெடுத்து சொல்லி அவனை சம்மடி அடித்து சாவடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து கடுப்பான ஸ்பைக் மீடியா, ஏய் இப்படிலாம் பண்ணாத ஒழுங்காக கம்முன்னு இருன்னுவான். அதை கேட்க நீங்கள் யார், உனக்கு என்ன வந்துச்சு? இவனை மாதிரி தோத்தாங்கொழிங்களா எங்கள் கேங்கில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவன் போட்டுக்கிற செட்டை அப்படியே புனிங்க எடுத்துறான். இதெல்லாம் பார்த்துக்கிற நம்ம ஹீரோ எல்லாம் முடிஞ்சுதா, சரிவா சண்டை போடலான்னு சொல்கிறான். அந்த 2ஆவது லீடர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்துக்கிற காமெடி பேசு முடிஞ்சிச்சு சொல்லின்றான். அப்போ நீ தான் இவங்க அடிச்சுதான்னு சொல்லி அந்த லீடர் கேட்டுட்டு இன்ட்ரெஸ்டிங் சொல்லி அவன் பாட்டு கிளம்பிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த காமெடி பஸ் பயத்தில் இல்லை இதெல்லாம் வாய்ப்பு இல்லை, முடியாது, முடியலன்னு சொல்லி அவன் பயத்தில் கதறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பைக் மண்டியனும் கடுப்பில் மாற்றி தூக்கி வாரி கொட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அப்புறம் அந்த ஸ்பைக் மண்டியை சரி வாங்க நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த அடி வாங்கின பையனையும் கூப்பிட்டுட்டு அந்த லீடர், அதாவது பஃப்ரின் ஸ்குவாடோட லீடர் கிட்ட கொண்டு போய் கூப்பிட்டு சேர்த்துட்டு இருக்கான். உள்ளே போய் பார்த்தா அந்த ஒரு சம்மர் லீடரில் எப்படி கிடப்பாங்களோ அந்த மாதிரி தான் கிடக்குறான். என்னடா இதுதான் லீடர் தங்குற இடமான்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அந்த ஸ்பைக் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லுவான். ஹீரோ ஃபேஸ் பக்கம் எப்படி இருக்கும் பார்க்கணும் ஆர்வமாக இருப்பான். ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது பார்க்க தலைவர் பல மாதிரி இருப்பார். இதை பார்த்தீங்களா, இந்த செடியெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவான். வந்து உண்மையாக லீடரான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் 2 எபிசோடு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதையும் போய் பார்த்துருங்க. அண்ட் இந்த சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த மணி ஒரு ஆட் தட்டிடுங்க. நீங்கள் அங்கே அமுக்குனா தான் எங்களுக்கு எங்கள் சவுண்ட் வரும். டாட்டா பாய் பாய்.